ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தேன். உங்களுக்கு என்னுடைய டெரஸ் கார்டன் ஃபுல்லாக சுற்றி காட்டிகிட்டே காய் பறிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தது. என்னென்னா டைம் இல்லை, இப்போ தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. என்னோடது இதுதான் வந்து ஓவரால் என்னுடைய டெரஸ் கார்டன். நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது என்னுடைய டெரஸ் கார்டன். இதை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆகுது. என்னுடைய பொண்ணு ஏஜ் தான் என்னுடைய டெரஸ் கார்டனுக்கும். வீட்டுக்கு தேவையான காய்கறி செடிங்க, அதுக்கப்புறம் கீரைங்க, ஒரு சில பூக்கள் செடி மட்டும் வச்சிருப்பேன். அதிகமா அந்த அழகு செடிலாம் இருக்காது. ஏன்னா கொஞ்சம் இடமும் வந்து எனக்கு லிமிட்டடா தான் இருக்கிறனால, எனக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் வச்சிருக்கேன் என்னுடைய டெரஸ்குள்ள. எல்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் கம்மியா தான் இருக்கும். காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நாட்டு காய்கறிகள் விதைகள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. எதுவுமே ஹைபிரிட்லாம் கிடையாது. அது மாரி வந்து கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேன், பெயிண்ட் பக்கெட் அந்த மாரி எல்லாமே ஈஸிலி அக்சஸபிளா இருக்கிறது மட்டும் தான். என்னால எது தூக்க முடியுதோ அது மட்டும் தான் வச்சிருப்பேன் நானு. இந்த செடி தான் வந்து புதுசா போட்டு விட்டுருந்தேன் வெண்டைக்காய் செடி. ஆக்சுவலி வந்து 15 கிட்ட செடி போட்டதுல ஒரு 4 மட்டும் தான் என்னமோ வந்தது. இப்ப இது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இப்போ போட்டிருக்கோம். போட்டு ஒரு ஒரு 15 டேஸ் ஆகுது. 15 டேஸ் வளர்ச்சி தான் அது. இந்த லெஃப்ட் சைட்ல வந்துட்டு எல்லாமே கொடி காய்கறி. ரைட் சைட்ல வந்து கத்திரிக்காய் செடி. இதுல வந்து ஒரே ஒரு அவரைக்காய் செடி. செடி அவரை அது. அது காய் குடுத்துட்டு இருக்கும். இது வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து எல்லா வெரைட்டியுமே இருக்கு. இந்த கத்திரிக்காய் செடி தான் நீங்க நெறைய வீடியோக்கள்ல பார்த்திருப்பீங்க. நல்லா கொத்து கொத்தா நீட்டா காய்ச்சிட்டு இருக்கும். இந்த கத்திரிக்காய் செடி வந்து பார்த்தீங்கன்னா, வளர்க்குறதுமே ஈஸி. மெயின்டெனன்ஸும் ரொம்ப பெருசா தேவைப்படாது. காய்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு செடி ஃபுல்லா நீட்டா காய் வந்துட்டுருக்கு. சமையல் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சமைக்கும்போது பொரியலோ, இல்ல குழம்போ வைக்கும்போது நல்ல டேஸ்ட் நல்லாவே இருக்கு. ஒரு 2 செடி வச்சிருந்தீங்கனாவே போதும். உங்களுக்கு எப்பயுமே கத்திரிக்காய் இருக்க மாரி இருக்கும். இது வந்து வேலூர் முள் கத்திரி. ஏன் இவ்ளோ சின்னதா இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த செடி வச்சு 1 1/2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதனால வந்து சின்ன சின்ன சைஸ் ஆயிடுது. எப்பயுமே வந்து நம்ம புது செடி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் தான் பெருசா காய்க்கும். அது ரொம்ப பழைய செடி ஆயிடுச்சுன்னா, காய் வந்து சின்னதா ஆயிடும். அந்த மாரி தான் இதுவும் வந்து சின்னதாயிடுச்சு. இங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெஸ்ட்டு. ஜென்ரலா என்னுடைய மாடி தோட்டம் வந்து நெறைய எல்லாருக்குமே பிடிக்கும். அதுல ஒரு ஆள் தான் இவரு. இவரும் பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல இருப்பாரு இவரு. புடிச்சு தூக்கி வெளில போட்டாச்சு. இது வந்து கஸ்தூரி வெண்டைக்காய் செடி. ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கும் ஹைட்டா. அது மாரி வந்து ரொம்ப பழைய செடியுமே கூட. எப்பயுமே காய் நெறைய குடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. டேஸ்ட்டு வந்து பொரியல் பண்ணும்போது நல்லாருக்கு. ஆனா குழம்பு நான் வச்சதில்ல. குழம்புலாம் வச்சா எனக்கு அநேகமா இது கரைஞ்சு போயிடும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு சாஃப்ட்டு. இதனுடைய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். 2 டேஸ் ஒன்ஸ் இது வந்து காய் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. சேர்த்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெறும் கஸ்தூரி வெண்டைக்காவ போட்டே பொரியல் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இருக்கும். இந்த சைடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, மஞ்சள், இஞ்சி எல்லாமே வச்சிருக்கேன். ஆனா எதையுமே பொங்கலுக்கு ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு வேலை பண்ணியிருக்கேன். என்னன்னா, எல்லாத்தையுமே நான் வந்து வச்சதே வந்து ஜூலை மந்த்ல தான் வச்சேன். ஸோ நமக்கு வந்து இதனுடைய ஹார்வெஸ்டிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, 8 மந்த்ஸு. நான் வெயிட் பண்ணணும். இந்த வருஷத்துல இருந்தா நான் ஜனவரியிலேயே வந்து ஒரு சில விதைகள்லாம் போடலான்னு இருக்கேன். ஆப்போசிட் சைட்ல பார்த்தீங்கன்னா, கோழி அவரை, அது சிகப்பு வெண்டை, அந்த சிகப்பு வெண்டைலாம் பார்த்தீங்கன்னா தானா தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து காராமணி. இப்ப நீங்க பார்த்துருக்கிறது சிறகு அவரை அண்ட் பாகற்காய். இது ஒரே கொடியில எல்லாமே ஏத்திருப்பேன். அதிலேயே கொடி உருளையுமே கூட இருக்கு. ஆ ரைட் சைட்ல வந்துட்டு இதுவும் பாகற்காய் கொடி மட்டும் தான் இருக்கும் அதுல. இது வந்து பாருங்க தவசிக்கீரை. பப்பாயா செடி தானாவே வந்துருச்சு. இது வந்து டெக்சாஸ் சேஜ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது பூ இப்ப சீசன் முடிஞ்சிருச்சு. இது வந்து கத்திரி நாத்து தான் போட்டேன். நானே என்ன விதை போட்டேன்னு மறக்கிற அளவுக்கு மத்த செடிலாம் முளைஞ்சிருக்கு. அதெல்லாம் எடுத்து போடல இன்னும் நானு. இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஊதா கத்திரி. இது வந்து கொத்து கொத்தா காய்க்கும். இது ரொம்ப பழைய செடி. நெனச்சா காய்க்கும். இல்லைன்னா அது சைலன்ட்டா இருக்கும். அந்த மாதிரி. ஏன்னா அது ரொம்ப பழைய செடி. ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒரு ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். இத குடுத்தவங்க வந்து இப்ப இல்ல. அவங்களோட ஞாபகமா இத நான் அப்படியே பாதுகாத்துட்டு இருக்கேன். கொஞ்சமா அவரைக்காவும், காராமணியும் இருந்தது. அதையுமே எடுத்தாச்சு. அத எடுத்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் எல்லாம் நெறைய வர ஆரம்பிச்சுருச்சு சாப்பிடுறதுக்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே, என்னுடைய டெரஸ் கார்டன் வந்து நெறைய ஜீவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு. அதுல ஒண்ணு தான் இந்த பேர்ட்ஸுங்களும். இவங்க எவ்ளோ வந்திருக்காங்க பாருங்க. நான் அந்த பக்கம் போனா கண்டிப்பா பறந்து போயிடும். அதனால வெயிட்டிங்கு. ஈவினிங் 4:00 மேல பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 50லேருந்து 60 வந்து ஒரே டைம்ல வரும். இப்போ வந்து கம்மியா தான் இருக்கு. பேர்ட்ஸ் இருக்க பக்கம் திரும்பி போனோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கருப்பு மிளகாய். என்னுடைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது எந்த அளவுக்கு ஒரே செடியில நெறைய காய் காய்ச்சிட்டு இருக்குன்ட்டு. நல்லா லாங்கா இருக்கும். ரொம்ப காரமா இருக்கும். இது வந்து கொத்து பீர்க்கை. கொத்து பீர்க்கையிலேயே வந்து 10 மெழுகு பீர்க்கை வெரைட்டி இது. இதனுடைய பூ வந்து பகல்ல தான் பூக்கும். இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். என்னுடைய பழைய வீடியோக்கள்ல வந்து நெறைய செடி வச்சிருந்திருப்பேன். நெறைய கொத்து கொத்தா காய்ச்சிருந்திருக்கும் இல்லையா? அந்த செடி தான். அதெல்லாம் வந்து காய்ச்சி முடிச்சு காஞ்சிடுச்சு. இது புது செடி. இந்த வெண்டைக்காய் செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய செடி. காய்ச்சி இதுவும் முடிஞ்சிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, செர்ரி இப்ப தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கு. அது பழுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இந்த இந்த சைடு வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடி இங்க இருக்கு. அதாவது வரி கத்திரிக்காய் இருக்கும். வழுதுனாங்காயே வரி வரியா இருக்கும். அந்த கத்திரியும் இருக்குங்க. பாருங்க எவ்வளோ நீட்டா இருக்கு அப்டின்ட்டு. டேஸ்ட் வந்து வழுதுனாங்காய் டேஸ்ட்ல தான் இருக்கும். இது வந்து காய்க்கிறதும் பார்த்தீங்கன்னா, நெறைய அப்படியே செடி ஃபுல்லா காய்க்கும் அது. இப்பதான் இது காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, திணை இருக்கு இல்லையா? அதோடைய தோலு. இந்த குட்டி பேர்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, திணைய வந்து தோல் உரிச்சுட்டு சாப்பிடுதுங்க அந்த டைம்ல. அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு திணையும் 2, 2 டைம் வந்து கொத்துதுங்க. அதுலருந்து நான் கண்டுபிடிச்சேன். பின்னாடி இருக்கிறது வந்து முல்லைப்பூ செடி. அ அதுலயும் வந்து பூ இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அது சீசன் இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பூ பூத்துட்டு இருக்கு. செடி காய்கறிலாம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொடி காய்கறி பிளேஸு. இப்ப நீங்க பார்த்துருக்கிறது வந்து கொடி உருளை. நெறைய காய் விட்டுருக்கு. இன்னும் பெருசாகல. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரே கொடி தான். லைன் நீட்டா போட்டிருப்பேன். இது வந்து சிறுவள்ளி கிழங்கு. பக்கத்துல வந்து ராசவள்ளி கிழங்கு. இது சிறகவரை. அதுக்கப்புறம் வந்து நீட்டு கோவக்கா, உருட்டு கோவக்கா. இது வந்துட்டு பீர்க்கன், நார்மல் பீர்க்கன். இது வந்து மெழுகு பீர்க்கன். அதுக்கப்புறம் வந்து காராமணி செடி இது. பாகற்காய், பர்பிள் அவரை, அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை அவரை. இது எல்லாமே வந்து இந்த ஒரே கொடியில தான் இருக்கு. வந்து கும்குவாட் ஆரஞ்சு. அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரை, சங்குப்பூ அதெல்லாம் தானாவே வந்து முளைச்சிட்டு இருக்கு. பக்கத்துல நாட்டு தக்காளி வச்சிருந்தேன். இந்த சைட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, இதுதான் செர்ரி. அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதுதான் செர்ரி. நான் அத அப்படியே ஆப்போசிட் சைட்ல காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்துட்டு கேசவர்த்தினி. நம்மளுடைய ஹேர் ஆயிலுக்காக யூஸ் பண்ற கேசவர்த்தினி. இந்த தக்காளி தான் நாட்டு தக்காளி. எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்மளுடைய மல்லி செடி. அதுக்கு கூட துளசி, முல்லை பாருங்க. அப்படியே ஓவராலா காமிக்கிறேன். முல்லை, மல்லி, ஆ இது ரோஸ் மல்லி, சங்குப்பூ, செம்பருத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து மாயன்கீரை, வேப்பிலை அதெல்லாம் தானா வந்தது. இவர் தலைவர் 2 பேர் நாங்க நிக்கிறனால மத்தவங்கலாம் போயிட்டாங்க. இவங்க சாப்பிட்டு எவ்வளோ குப்பைய போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அது எல்லாமே வந்து திணையுடைய தூளு தான். நம்ப அந்த பக்கம் போய் நின்னா நம்ம தல மேல தான் விழுவும். அவ்வளோ தூளும். இது வந்துட்டு அவுரி செடி. இங்க வந்து டிராகன் ஃப்ரூட் இது. சீசன்ல 2 காய்ச்சது அவ்வளோதான். இது வந்து கொடி பசலை. அதுக்கப்புறம் அங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே டப்புன்னு மறுபடியும் வந்துட்டாங்க. அந்த பக்கம் போ முடியாது. பாவம் பயந்துட்டு உட்காந்துட்டு இருந்ததுங்க. அதனால நான் ஓரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி இது கிளம்பட்டும் அப்படின்னு. ஆனா அங்க பாருங்க, மறுபடியும் எவ்வளோ பேர்ட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, பறிச்ச காய்கறிலாம் எடுத்துட்டு கீழ இறங்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ எடுக்கவே எனக்கு 2 ஹார்ஸ் டைம் எடுத்துச்சு. அந்த அளவுக்கு இதுங்க வந்துகிட்டே இருங்க நான் ஸ்டாப்பா. எவ்வளோ காய்கறி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. என்னுடைய தோட்டத்த நீங்க சுத்தி பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த பேர்ட்ஸுங்க மாரி உங்களுக்கும் புடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.